மணி வந்து இங்கே வந்து பொருளெல்லாம் ஸ்டாக்லாம் எப்படி இருக்குது, எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக ஸ்டோர் ரூமுக்கு வராங்க. அந்த டைமில் அன்பு அங்கே வராரு. அன்பு வந்தோடனே, "கண்மணி நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு?" கேட்குறாங்க. ஏன் நான் உன்னை கேட்க அதே கேள்வியே, நீ எதுக்கு வந்த?" "நான் ஸ்டாக்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க வந்தேன். ஏதோ பிரச்சனை ஆகுதுல்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தேன்." நான் ஒன்றும் அதுக்காக வரல. எனக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்கான்னு பார்க்க வந்தேன்." அப்படின்றாரு. சரி பார்த்துட்டிங்களே, கிளம்ப வேண்டியதுல அதை நீ சொல்லாத, நான் கிளம்புறத பற்றி அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. வெளியே போகலான்னு நினைக்கும் போது கதவு லாக் ஆகிடுது. ஐயோ லாக் ஆகிடுச்சின்னொன்னே அன்பு ஓடி வராரு. என்ன ஆச்சு அப்படின்னோடனே, லாக் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. தேன்மொழி இதை கேட்குறாங்க. கேட்டுட்டு வந்து இவங்க 2 பேரும் உள்ளே இருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம், திறக்கலாமா வேணாமா, எதுக்கும் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவரிக்கிட்ட கேட்குறாங்க. அவங்க வந்து நீ திறக்காத, அவங்க 2 பேர் பேசி கொஞ்சம் முடிவுக்கு வரட்டும்னு சொல்லிடுறாங்க. எங்கே வந்து ஐயோ இப்போ யார் வந்து கதவை திறப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போ அன்பு வந்து எல்லாத்தையும் எடுத்து வந்து சாமான்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கையை வந்து கட் பண்ணிக்கிறாரு. ஓடி வந்து கண்மணி தன்னை அறியாமல் வந்து கையை பிடிச்சி அப்படியே வந்து அன்பு வந்து பார்க்குறாங்க. எதுக்குங்க இப்படிலாம் பண்ணீங்க, பாருங்கள் எப்படி வந்து ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பதறி போகிறாங்க. அதை பார்த்து அன்பு ஒரு நிமிஷம் தண்ணியை மறந்துடுறாரு. கண்மணியும் தண்ணியை மறந்துடுறாங்க. அடுத்து வந்து சுதாரிச்சுட்டு வந்து கண்மணி வந்து விலகிறாங்க. உடனே வந்து சரி பாருங்கள், ஃபஸ்ட் எய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்து கண்மணி பார்த்து முறைச்சிட்டு அப்படியே வந்து அவரும் வந்து அங்கே இருக்க துணியை வந்து சுற்றுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே வந்து இன்னும் வந்து கதவை திறக்காமல் இருக்கிறதால 2 பேரும் என்ன பண்ண திறமை தவிக்கிறாங்க. என்ன இப்படி கத்துறோம், யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்றாரு. இப்போ என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியலையே, இங்கேயே எவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சோர்ந்து போய் உட்காந்துடுறாங்க. அடுத்து வந்து கண்மணிக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னோடனே, நானாக தண்ணியை வச்சுருக்கேன் அப்படின்றாரு. அடுத்து வந்து கண்மணி அப்படியே ஒன்றும் முடியாமல் அப்படியே கேராகிற மாதிரி ஆயிடுறாங்க. உடனே தாங்கி பிடிக்கிறார் அன்பு. "கண்மணி உனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னோடனே, தெரியல, எனக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குது, ஒன்றுமே புரியல அப்படின்னோடனே, சரி ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரத்தில் கதவை திறந்துடும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து கண்மணி வந்து அப்படியே வந்து அவரோட தோள் மேலே சாயிறாங்க. தன்னையே அறியாமல் அன்பு வந்து கண்மணியை விலக்கி விட மனசு இல்லாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு கண்மணியை. ஏன் கண்மணி இப்படி பண்ண, நம்ம ரொம்ப விலகி இருக்கணும், நம்மளுக்கு தலையெழுத்தா, 2 பேரும் ஒன்றா இருக்கலாமே, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஒரு நிமிஷம் கண்ணு திறக்கிறாங்க கண்மணி. அவர் மேலே சாஞ்சிருக்கிறத பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் எழுந்துக்கிறாங்க. "நீங்கள் சொல்ல மாட்டிங்களா அவங்க மேலே சாஞ்சா நான் சாயக்கூடாதுன்னு சொல்லிட்டு?" "நான் ஏன் சொல்லணும், நீ சாஞ்சா நான் என்ன பண்ண முடியும்?" அப்படின்றாரு. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. அடுத்து வந்து கதவு இப்போ திறக்க போகிறீங்க இல்லையான்னு சொல்லிட்டு கதவை போட்டு நல்லா உடைக்கிறாங்க கண்மணி. ஐயோ இப்படி உடைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. அப்போ கரெக்டாக ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. எல்லோரும் வந்து கதவை திறக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னோடனே, உள்ளே மாட்டிக்கணும், யாரும் திறக்காமல் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, கூட இருந்த தென்முடி வந்து, "என்ன கண்மணி, உன் வீட்டுக்காரர்கிட்ட மனசு திறந்து பேசுனியா?" அப்படின்னோடனே, "அப்போ இதெல்லாம் உன் வேலையா?" அப்படின்றாங்க. ஐயோ எனக்கு தெரியாது, ஒன்றா இருந்தியே அதான் கேட்டேன், என்னத்தை மனசு திறந்து அவர்கிட்ட பேசுறது, அவரெல்லாம் ஒரு ஆளுன்னு பேச சொல்கிறியா, அவர்லாம் என்ன பழைய நிலைமையாக இருக்கார், இப்போ தான் அவர் தான் ஃபுல்லாக மாறிட்டுருக்காரு, அவர்கிட்ட நான் என்ன பேசுறது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது சண்டை பிரச்சனை தீரலை. நாங்கள் பண்ண இவ்வளோ வேலையும் வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு தென்மொழி வந்து என்ன பண்ணுறது திறமை தவிக்கிறாங்க. இங்கே வந்து தென்மொழிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. வந்து காவேரி, என்ன நடந்தது அப்படி சொன்னோன்னே, இன்னும் கூட அவங்க 2 பேர் பிரச்சனை தீராது போட்டிருக்கே, 2 பேரும் கொஞ்சம் நேரம் ஒன்றா இருந்தால் எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்னு நினச்சேன், கடைசியில் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க காவேரி. நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படியாவது இங்கே 2 பேரும் ஒன்றா தானே வேலை செய்கிறாங்க, இவங்க 2 பேரும் எப்படியும் பேச வச்சு பழைய நினைவை கொண்டு வரது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தென்மொழி சொல்கிறாங்க. உடனே வந்து அன்பு உங்களுக்கு கையில் அடிப்பிடிச்சாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து வராங்க, ஓடி வராங்க. அதை பார்த்து தென்மொழி, இவ ஒருத்தி ஏற்கனவே கல்யாணம் ஆகிற சுற்றிட்டு இருக்கா, இவகிட்ட முதல்ல இவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லணும், இல்லைன்னா இப்படி தான் விழிஞ்சிட்டு போல் இருக்கே, எப்படி காப்பாற்றுன்னு தெரியல, இவரை எப்படி சொல்கிறதும் தெரியல, கண்மணி வேற சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காளே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க தென்மொழி. அவருக்கு ஒன்றும் இல்லை, அவர் சரியாயிட்டார், நீ போமா முதல்ல அப்படின்றாங்க. நான் அன்பு கூட தான் இருப்பேன் அப்படின்றாங்க அவங்க.